ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த மாஃபியா டீச்சர் சீரிஸோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நேற்று என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நேற்றே நான் கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே இன்னைக்கு நைட்டு இன்னொரு வீடியோவும் வரும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அச்சோ மீட்டிங் லேட் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் அச்சு புச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. இப்போ டப்புன்னு இடிச்சுட்டு பொத்திரி கீழே வந்துறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பசங்க தான் முன்னாடி நின்று இருக்கானுங்க. டேய் மாலை மாதிரி முன்னாடி நின்று இருக்கிறீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அங்கே பாரு அப்படின்றானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஸ்கூல்ல இருக்க வாலிபால் டீம் வந்து நேஷனல்ஸ்க்கு அட்வான்ஸ் ஆயிருக்கானுங்க, செலக்ட் ஆயிருக்கானுங்க போல இருக்குது. சோ அதை பாராட்டுற விதமாகவும் கௌரவிக்கிற விதமாகவும் தான் ஒரு பெரிய பேனரா ஒன்று வச்சு ஸ்கூலுக்கு முன்னாடி தொங்க விட்டுருக்கானுங்க. இதான் நம்ம பசங்க பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் பார்த்துட்டு எப்பப்பா நம்ம பசங்க எல்லாம் வேற லெவல்ல கலக்கிட்டானுங்களா பின்னிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் குமி உனக்கு மீட்டிங் டைம் ஆகல அப்படின்னு கேட்கறானுங்க. அச்சோ ஆமாடா மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, சரி நீங்களும் இங்க நின்று இருக்காம சீக்கிரமா கிளாஸுக்கு கிளம்புங்க அப்படின்னு அச்சு புச்சு ஸ்டாஃப் ரூம் ஓடி வந்தா அங்க ஆல்ரெடி மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஹெட் டீச்சர் வந்து பிடி டீச்சர் எல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு இந்த விஷயத்துக்காக தான். இது நம்ம ஸ்கூலுக்கே பெருமை சேர்க்கிற விஷயம், இது நீங்க இல்லன்னா நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா குரல் வித்தையெல்லாம் காட்டி எதுக்கடியில பூந்து தவந்து வந்துட்டு இருக்காங்க, யாரு கண்ணிலையும் படாம அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஹெட் டீச்சரை பாத்துறாரு, மிஸ் குமிக்கோ நீங்க ஆல்ரெடி 3 நிமிஷம் லேட்டு, இதுல வேற எதுக்கடியில பூந்து தவந்து விளையாட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நம்ம பசங்க வந்து நேஷனல் மேட்ச்ல ஆட போறாங்க சார், இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு இதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மிஸ் குமிகோ இதுல உங்க பசங்களும் தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. என்னது என் கிளாஸ் பசங்களும் இருக்காங்களா, அப்ப இன்னும் சூப்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா என்ன கேட்டா உங்க கிளாஸ் பசங்க இந்த டீம்ல இல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்றாரு. ஏன் சார் இப்படி சொல்றீங்க, எங்க கிளாஸ் பசங்க இருந்தா என்னவான் போது, ஏன்னா அவனுங்க இருந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனையை கொடுத்து ஒட்டுமொத்த நேஷனல் டீமே டிஸ்குவாலிஃபை ஆக வச்சிருவானுங்க, நம்ம ஸ்கூலுக்கே ஒரு பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. மத்த ஸ்டாஃபுங்களும் ஆமா போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது போன வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு நீங்க ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது இங்க ஹெட் டீச்சர் சரி எல்லாம் போங்க போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கலைச்சு விட்டுறாரு. ஆனா இந்த டைம்ல ஒரு மர்மமான ஆளு ஒருத்தன் நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து நின்று அங்க தொங்க விட்டுருக்க அந்த பேனரை பார்த்துட்டு, இந்த டைம் இதை எப்படி நடத்துறீங்கன்னு நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் யாருன்றது நமக்கு தெரியவே இல்லை. ஆனா அதுக்கப்புறமா இங்க நம்ம ஹீரோயின் பசங்கள்ட்ட வந்து, டேய் சூப்பர்ரா நம்ம கிளாஸ்ல இருந்து 2 பசங்க நேஷனல்ஸ்ல ஆட போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கௌரவமா இருக்கு, ஆனா நீங்க 2 பேரும் சப்ஸ்டிடியூட் ஆமேடா அப்படின்னு சொல்லி பொசுகினி கேட்டு போடுறாங்க. அவனுங்க மூஞ்ச தொங்க போட்டுறானுங்க. டப்புன்னு அச்சோ தெரியாம கேட்டு போட்டுனா, சரி சப்ஸ்டிடியூட்டா இருந்தா என்ன, நம்ம நேரம் வரும்போது நம்ம கெத்த காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம பசங்க எல்லாரும், ஆனா இது நேஷனல் மேட்ச் அப்படின்றதுனால எங்களுக்கு சியர் லீடர்ஸ் வேணும், சியர் லீடர்ஸ்னு வரும்போது பொண்ணுங்க இல்லாம எப்படி அப்படின்றானுங்க. சின்னலாம் டேய் நம்ம ஸ்கூல் பாய் ஸ்கூல், பொண்ணுங்களாம் இல்ல அப்படின்னு பசங்களாம் மூஞ்சி தொங்க போட்டுருக்கும் போது ஹீரோயின், டே சும்மா விளையாடாதீங்கடா, இங்கதான் ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ வெக்கம்லாம் படுறாங்க, உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டாடா என்னோட அன்பு செல்லங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஃபுஜிகிட்டி நர்ஸுகிட்டி வந்து, கைஸ் நம்ம ஸ்கூல்ல மொத்தம் 3 பொண்ணுங்க தான் இருக்காங்க, நம்ம 3 பேர் தான் இப்ப நேஷனல் டீமுக்கு சியர் லீடர்ஸ் தேவைப்படுறாங்க, நம்ம பசங்களோட நம்பிக்கையே நம்ம தான், சோ நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற யாருமே இல்ல, அதனால இந்த காஸ்டியூம் போட்டுட்டு சீக்கிரமா களத்துக்கு வந்துருங்க, பசங்களுக்காக நம்ம சியர் லீடர் பண்றோம் கலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க ஹீரோயின். ஆனா இவங்க எல்லாம் என்னது சியர் லீடிங்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. மத்த ஸ்டாஃபுங்களும் எல்லாத்தையும் கேக்குறானுங்க. இப்ப கட் பண்ண நம்ம பசங்க எல்லாரும் ஹீரோயின் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிருக்கானுங்க. இப்ப இருக்கடா யாங்கும் நம்மள இங்க வர சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம குமாரா, டே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்டா, என்ன சாப்பிட விடுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க மட்டும் இல்ல ஸ்டாஃபுங்களும் அங்கதான் இருக்கானுங்க. எல்லாம் ஆளாளுக்கு கையில ஒரு கேமராவோட நின்று இருக்கானுங்க. ஆகா இன்னைக்கு ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க போறோம். ஃபூஜியும் நர்ஸ் லேடியும் அழகான காஸ்டியூம் போட்டுட்டு சியர் லீடர்ஸா வர போறாங்க. இது வாழ்க்கையில நம்ம பார்க்க போற கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேமரா வச்சுட்டு ரெடியா இருக்கானுங்க. ஆனா நம்ம ஃபூஜி நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரல, அவங்களும் சைட்ல தான் நின்று இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு எங்க நீங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, தேங்க்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு காஸ்டியூம் ஒன்னு போட்டுக்கிட்டு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை சொல்ல முடியாது, இப்படி வந்து ஆடுறாங்க. ஏமா ஃபுஜி நர்ஸ் நீங்களாம் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, எது இந்த கர்ச்சிஃபை கட்டினு எங்களை வந்து ஆட சொல்றியா எல்லாருக்கும் முன்னாடின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் இங்க செம்ம டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஹீரோயின் எல்லாம் பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம பசங்க. ஏமா உனக்கு என்ன வயசாகுது, சின்ன பொண்ணு மாதிரி வந்து ஆடிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹெட் டீச்சர் வராரு. என்னமா இது ட்ரெஸ், பசங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு. பயங்கரமா இப்ப ஏதோ சினிமா டைலாக் எல்லாம் பேசி ஆக்ட் பண்றாங்க. ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு வாமா அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டு இருக்காரு. ஆனா இங்க நம்ம ஹீரோயினுக்கு செம எம்பாரசிங்கா போயிடுச்சு. நம்ம சின்னகிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்காக தான் இதை பண்ணேன், ஆனா ஏன் இப்படி என்ன மதிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரு சொன்ன அவனை மதிக்கலன்னு, எவ்வளவு காமெடியா இருந்துச்சு தெரியுமா, டேய் நான் இதை காமெடிக்காக பண்ணல, உங்களுக்காக எவ்வளவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப டப்புன்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு ஸ்பார்க் ஆயிடுச்சு, இத பண்ணலாம்ல அப்படின்ட்டு. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம பசங்க எல்லாரும் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு முன்னாடி நின்று இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் போர்டுல ஆட்கள் தேவை ஹாருவோட தலைமையில
நம்ம ஸ்கூல்ல ஒரு cheerleading டீம் ஒன்னு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். சோ விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லி ஒன்னத ஒட்டி வச்சிருக்காங்க. டேய் ஹாரு எப்படா நீ cheerleading டீமுக்கு ஹெட் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டு கலாச்சிட்டு இருக்கானுங்க. இவன் டென்ஷன் ஆயிட்டான், வெறியோட உச்சத்துக்கே போயிட்டான். அந்த யாங்குமியை நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி இவங்க பல்ல கடிச்சிட்டு இருக்க. சின்னலாம் எவ்வளவு தந்திரமான பிளான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா இங்க நம்ம பசங்க எல்லாரும் ஹீரோயின் வந்து கேக்குறானுங்க. ஹாருலாம் ஏமா நான் உன்கிட்ட கேட்டனா, நான் உன்கிட்ட ஹெட்டா இருக்குன்னு சொல்லி கேட்டான்னு கத்திட்டு இருக்கும்போது, டேய் நம்ம பசங்களுக்கு cheerleaders தேவைதானே, இப்போதைக்கு இதை விட்டா வர வழியே கிடையாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்க இதை கூட பண்ண மாட்டீங்களா, சோ நீங்க தான் cheerleading பண்ண போறீங்க அப்படின்னு போது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டு இருக்கானுங்க. ஆனா இதை நான் உங்களை ஒன்னும் சும்மா கேட்கல அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டானுங்க. இப்ப டப்புன்னு ஒரு போட்டோ எடுத்து அதுல ஏதோ பொண்ணுங்களாம் இருக்காங்க, ஏதோ cheerleading டீம் மாதிரி தான் தெரியுது. இந்த காலேஜ் பொண்ணுங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, இவங்க கூட உங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சின்னலாம் ஏமா எங்க பசங்களாம் சும்மா நினைச்சியா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் உயிர்ந்துருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப பிளி பிளின்னு ஓடி வந்து போட்டோ பிடுங்க ஆரம்பிச்சிடறானுங்க. எனக்கு ஒண்ணு சொல்லிட்டு இப்ப ஆளாளுக்கு அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு ஒரு கற்பனை உலகத்துக்கே போயிடானுங்க. எல்லாரோட முகத்தையும் ரியாக்ஷனையும் பாருங்களேன் எப்படி பண்றானுங்கன்னு. அப்படியே இப்ப கனவுலயே வந்து எல்லா பொண்ணுங்க கூடயும் ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி, அவங்களோட மடியில படுத்துக்கிட்டு சாப்பிடுற மாதிரி, ஊட்டி விடுற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருக்கானுங்க. இப்பதான் நிதானத்துக்கு வந்துட்டு குமிக்கோ இந்த பொண்ணுங்களுக்காக இல்லைனாலும் உனக்காக நாங்க பண்றோம், நம்ம பசங்களுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்க சின்னலாம் வெறி ஆயிட்டான், உங்களை போய் நினைச்சனாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஆனா நீங்க ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது நம்ம பசங்களாம் டே மச்சான் யாங்குமிக்கு எந்த பட்டன் அமுக்குனா எங்க லைட் எரியுன்னு கரெக்டா தெரிஞ்சிருக்குதுடா, பாரு நம்மளை எப்படி கரெக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஷின்னி எதையோ பார்த்துட்டு டே ஹாரு இங்க ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்றான். என்னடா அப்படின்னு போது அங்க பாரு அப்படின்றான். பார்த்தா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு மர்ம நபர் அவன் நிக்கிறான். டேய் குரோசாக்கி தானே, இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ இவன் பேரு குரோசாக்கி, அதான் எனக்கும் தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குரோசாக்கின்றவனு இவனுங்களை பாக்குறான். இவனுங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் ஒரு 4-5 பேர் கேங் வச்சிருக்கான் போல இருக்குது. இப்ப அவங்களோட அப்படியே போயிட. ஆனா அடுத்த நாளே நம்ம பசங்க எல்லாரும் இவங்க ஆரம்பிச்ச அந்த cheerleading டீமுக்கு ஆட்களை சேர்க்கறதுல மும்முரமா இறங்கிட்டானுங்க. அன்பால கூப்பிட்டு பாக்குறானுங்க, எவனும் வரமாட்டான், மதிக்கவே மாட்டானுங்க. அவ்வளவுதான் எல்லாம் மிரட்டி சேர்க்க ஆரம்பிக்கிறானுங்க ஒவ்வொருத்தனா. கடைசியா இப்போ ஒரு டீமையும் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ எல்லாரும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. பசங்க எல்லாருக்கும் இந்த பொண்ணுங்க கூட பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னதுதான் அடிக்கடி வந்துட்டு போகுது. ஆனா இந்த டைம்ல இந்த லாங்குவேஜ் டீச்சருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹெட் டீச்சர்ட்ட போய் பத்த வச்சு விட்டுறாப்ல. ஹெட் டீச்சர் இதை கேட்டோன்னு செம டென்ஷன் ஆயிடுறாரு. எங்கடா அவனுங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இந்த லாங்குவேஜ் டீச்சருக்கு அவனுங்களை எதுவும் பண்ணணும், அதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப வேகமா வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோயின் பசங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க. இந்த லாங்குவேஜ் டீச்சர் கூட சிரிச்சுக்கிட்டே வரா நம்ம ஹீரோயின். சார் வந்து நம்ம பசங்க நேஷனல் டீம் போறாங்களா, அதுக்கு தான் சொல்ல வரும்போது மா வாய் மூடு, எக்ஸ்பிளனேஷன்லாம் எங்களுக்கு தேவையில்ல, என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது அப்படிதானே சார் அப்படின்னு ஹெட் டீச்சர்ட்ட கேட்க. ஆனா இப்ப ஹெட் டீச்சர் எதுவும் திட்டுவாரு அப்படின்னு பார்த்தா டேய் பத்தல ஃபோர்ஸ் பத்தல அப்படின்றாரு. அப்படியே லாங்குவேஜ் டீச்சரோட முகமே மாறிடுச்சு. என்ன இந்த ஆளு திட்டுவான்னு பார்த்தா பாடம் நடத்திட்டு இருக்கான். ஆனா இங்க ஹெட் டீச்சர்லாம் டேய் இந்த வயசுல நாளா எப்படி இருந்தேன் தெரியுமா, உங்களுக்கு என்னடானா வாயில இருந்து காத்து தான் வந்துட்டு இருக்கு, பவர் பத்தலையே, அப்படியே சவுண்ட் அடி வயித்துல இருந்து வரணும், எங்க பண்ணுங்க பாப்புன்னு சொல்லி இவர் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு எப்படி பண்ணணும்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நர்ஸ் பூஜி இவங்க தான் அடிக்கடி வழக்கமா வெளியில வருவாங்கல்ல இந்த டிடெக்டிவ்ங்க கூட. அப்படி அவங்க வெளியில வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த நடக்க போற நேஷனல் மேட்ச், அதுல அவங்க ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்றது, அப்புறம் அவங்க ஃபார்ம் பண்ணிருக்க இந்த cheerleading டீம் அதெல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. நம்ம ஹீரோயின்லாம் ஷினோரா கிட்ட வந்து எங்க cheerleading டீமை கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிட்ட நம்ம ஷினோராவோட ஃப்ரெண்ட் கேட்டுட்டு cheerleading டீமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அதே டைம்ல இங்க ஷின்னோட வீட்டுல காட்டுறாங்க. நம்ம பசங்க எல்லாருமே இங்க தான் இருக்கானுங்க. எல்லாம் சும்மா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹாரு வந்து ஷின்னுகிட்ட டேய் அப்புறம் அந்த குரோசாக்கி பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். எனக்கும் தெரியுதுடா, அவன் இந்த டைம் எதுவும் பண்ணாலும் பண்ணுவான்னு எனக்கு தோணுது, ஏதோ ஆளுங்களை எல்லாம் வேற கூட வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப அவனுங்க சொல்லி வாயமுள்ள அடுத்த சீன்லயே அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல வந்து பார்த்தா ஒரு பெரிய பேனர் ஒன்னு தொங்க விட்டுருந்தானுங்கல்ல, அந்த பேனரை பயங்கரமா டேமேஜ் பண்ணி கிழிச்சு யாரோ அந்த ஸ்கூலை திட்டி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பசங்க எல்லாரும் வந்து யாரு இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கூட்டமா நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஆனா இங்க நம்ம ஷின்னும் ஹாரும் ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஸ்டாஃபுங்களுக்கும் தெரிய வருது, யாரு இதை பண்ணிருப்பா, நம்ம ஸ்கூல் மேல அப்படியே அவங்களுக்கு என்ன கோவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஆனா நம்ம ஹெட் டீச்சர் ஒரு மாதிரி பாக்குறாரு, முழிக்கிறாரு. எங்க சும்மா இது பிராங்கா இருக்குங்க. உடனே லாங்குவேஜ் டீச்சரும் ஆமாமா பிராங்கா தான் இருக்கும், இந்த நேஷனல் மேட்ச் வேற வருது, அதனால அதை பெருசா அதுவும் கண்டுக்க வேணாமே, இதை எங்க கிட்டே விட்டுருங்க நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்கு. ஹெட் டீச்சரை பார்த்து சார் ஏதாச்சும் நீங்க மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க பட்டுன்னு. ஆனா அவர் முழிக்கிறாரு, இல்லையே நான் எதுவும் மறைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நர்ஸ் லேடி வந்து ஷினோரா இங்க வந்திருக்காரு அப்படின்றாங்க. இப்ப என்னடா எல்லாரும் வந்து பார்த்தா நம்ம ஷினோராவும் அவரோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஷினோராவோட ஃப்ரெண்டு பக்காவா பிளாக் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு எப்படி cheerleading பண்ணணும்னு. நம்ம டீச்சருங்களாம் என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஷினோரா அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு அவன் ஸ்கூல்ல cheerleader இருந்தான், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவன் கேட்கவே இல்லை, நான் இதை பண்ணியே தீருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி எனக்கு கூட்டு வந்துட்டான். சோ தயவு செஞ்சு எனக்காக கொஞ்ச நேரம் அவனை இப்படியே இருக்க விட்டுருங்களேன், கொஞ்ச நேரமாவது தனக்கு பிடிச்சதை பண்ணி ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனும் சரி ஓகேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஷினோராவோட ஃப்ரெண்டா எப்படி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்றத பாருங்களேன்.
இதை பார்த்துட்டு நம்ம டீச்சருங்கெல்லாம் பயந்துறாங்க. என்ன ஒரு சீரீடிங் சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காரு, என்னாச்சு இவருக்கு, இவரை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா இப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க. ஹாரு எங்க அப்படின்றாங்க. இப்போ இங்க அந்த ஷின்னையும் ஹாருவையும் காட்டினா இவனுங்க இந்த குரோசாக்கியை தான் பார்க்க வந்திருக்கானுங்க. டே ஸ்கூல்ல இருந்த அந்த பேனரு அதை நீ தானே பண்ண உங்க ஆளுங்களோட சேர்ந்து அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்றான். நேஷனல்ஸுக்கு போறீங்களா? எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க ஒருத்தன் வாழ்க்கையை வச்சுட்டு நேஷனல்ஸ்ல போய் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் பேரு வந்தா போதும், இங்க எவன் எக்கடி கட்டாலும் பரவாயில்ல, ஆனா உங்க பேரு மட்டும் போயிடக்கூடாது. டே எதுக்குடா அதெல்லாம் பண்ற அப்படின்னு போது, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன, தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவனுங்க எனக்கு பண்ணதுக்கு அவனுங்களுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் அவனுங்க அனுபவிப்பானுங்க. என் வழி தெரிஞ்சா நீங்க எதுக்கு இந்த மாதிரி இப்ப உட்காந்து என் முன்னாடி பேசிட்டு இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறமா தான் நம்ம பசங்க ஹீரோயின்ட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றானுங்க. குரோசாக்கியும் இந்த ஸ்கூல்ல எங்களோட ஒன்னா படிச்சவன் தான். இந்த டைம் மாதிரியே போன டைமும் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு வாலிபால் டீம் ஒன்னு நேஷனல் காம்படிஷனுக்கு போற மாதிரி இருந்தது. அந்த டீம்ல இந்த குரோசாக்கியும் இருந்தான். அப்போ இன்னொரு டீம் கூட பிரச்சனை பண்ணி அதுல இருக்க ஒருத்தனை அடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் ஹாஸ்பிட்டலுக்கே போற மாதிரி ஆயிடுச்சு. இதே ஒரு சாதாரண டைம்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல வந்து அவனை சஸ்பெண்ட் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல அவன் பண்ண பிரச்சனைக்கு நம்ம டீமே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த பண்ணால அவன் மாதிரி சுத்திட்டு இருக்கான்ல இந்த பிடி டீச்சர், அவன் குரோசாக்கிய ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கூலை விட்டு போக வச்சான். இந்த இத்து போன ஸ்கூல் பேரையும் காப்பாற்றணும் தன்னோட டீமையும் காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பிடி டீச்சர் தான் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி இங்க ஹாரு செம்ம டென்ஷன் ஆகும்போது, டே இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஆரம்பிச்சது அவன் தானடா, குரோசாக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்பதான் ஹாரு சொல்றான், ஆக்சுவலா நாங்க 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து அவன் ஸ்கூலை விட்டு போகாம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு இவன் இந்த கிளாஸ்ல எங்க கூட படிச்சிட்டு இருக்க வேண்டியது. கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா அந்த அளவுக்கு கெட்டவன்லாம் கிடையாது. ஆனா இப்போ அவனோட எண்ணம் ஃபுல்லா தன்னை இப்படி ஆளாக்குனவங்கள பழி வாங்குறதுல தான் இருக்கு. கண்டிப்பா அவன் இந்த டைம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவான். ஆனா இப்படியே நம்ம இருக்க முடியாது, ஏதாவது பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸா எங்களால எதுவுமே பண்ண முடியல அவனுக்கு. ஆனா இந்த டைம் அவன் எந்த பிரச்சனையிலாவது மாற்றுறதுக்குள்ள நாங்க அவனை காப்பாத்தி ஆகணும்னு நினைக்கிறோம், ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோ கண்டிப்பா நானும் உங்களுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது அவனுக்கு இந்த ஸ்கூலை பழி வாங்குறத விட அவன் இந்த நிலைமைக்கு ஆளாகின பிடி டீச்சரை பழி வாங்குறதுக்கு தான் அவன் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சின்ன சொல்றான். இப்ப கட் பண்ணா நம்ம ஆளுங்க பிடி டீச்சரை பிடிச்சி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி, சார் இது எல்லாம் இங்க எதனால நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னதான் இருந்தாலும் ஒரு டீச்சரா இருந்துகிட்டு அப்படி நீங்க பண்ணிருக்க கூடாது, இருந்தாலும் பண்ணிட்டீங்க, எல்லாம் நடந்து போச்சு. ஆனா இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, நீங்க செஞ்ச நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்கல்ல, அவன்கிட்ட போய் ஒரே ஒரு மன்னிப்பு நல்லா உணர்ந்து ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடலாம் சார், எந்த பிரச்சனையுமே வராம தவிர்க்கலாம்னு சொல்லும்போது ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க எல்லாம் நடந்து போச்சு, இதுக்கப்புறமா நான் ஒரு மன்னிப்பு கேட்டா அவன் எல்லாத்தையும் நிறுத்திடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹாருலாம் செம டென்ஷன் ஆகுறான். இங்க பாருங்க எப்படி இருந்தாலும் இதான் உண்மை, மன்னிப்பு கேட்கறதுனால எல்லாம் திரும்ப சரியாயிட போறது கிடையாது, அப்படியே நான் இப்ப அவன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டாலும் அதை அவன் ஏத்துக்கிற நிலைமையிலும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. ஆனா அதே டைம்ல இங்க நம்ம குரோசாக்கியை காட்டினா அவன் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கான், நம்மளோட ஷின்னையும் ஹாருவையும் பத்தி. எப்படி இவனுங்க ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா சந்தோஷமா இருந்தானுங்க, எவ்வளவு ஃபன் பண்ணிருப்பானுங்க, இவங்களோட சந்தோஷமான டைம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம செக்ஷன் டி ல உள்ள 2 பசங்க வரானுங்க. அவனை பார்த்துட்டு, டே குரோசாக்கி எப்படா இருக்க, அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்ப திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படா தெரியுது அப்படின்னு சொல்லி டப்புனு பிடிச்சி அடிச்சாரான் அவனுங்க 2 பேரையும். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் அந்த 2 பேரும் வந்து அப்படியே கையில கட்டோட வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம பசங்க எல்லாம் பார்த்துட்டு, டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த விஷயத்த சொல்றானுங்க, குரோசாக்கி தான் எங்களை அடிச்சான், அது மட்டும் இல்லாம எப்படி நேஷனல் டீமுக்கு நீங்க போறீங்கன்னு பாத்துறான்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல இங்க சின்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். பிடி டீச்சரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப பாக்குறான் பிடி டீச்சரை காணும். டே ஹாரு பிடி டீச்சர் காணும்டா அப்படின்னு சொல்றான். அடுத்த செகண்டே இவனுங்க 2 பேரும் வேகமா ஓடி வந்து பார்த்தா பிடி டீச்சர் அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரு எங்கேயோ. இப்ப அவரை தோத்திட்டு இவனுங்க ஓட, இவனுங்க போனதை நம்ம பசங்க சொல்லிடுறானுங்க ஹீரோயின்ட்ட. இப்ப இவனுங்களை தோத்திட்டு நம்ம ஹீரோயினும் ஓடுறாங்க. இப்ப நேரா அந்த பிடி டீச்சர் குரோசாக்கியை தான் வந்து பாக்குறாரு. நான் பண்ணது ரொம்ப தப்பு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அந்த டைம்ல ஆனா எனக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு இருந்த பிரஷருக்கு என்னால வேற ஒண்ணுமே பண்ண முடியல, நான் ஒரு முட்டாள், நான் இதை பண்ணிருக்கவே கூடாது, அந்த டைம்ல ஸ்கூல்ல தான் முக்கியம்னு இதை நான் பண்ணி தொலைச்சிட்டேன், ஒரு டீச்சரா நான் ஒன்னதான் காப்பாத்த பாத்துருக்கணும், உன்கிட்ட நான் 1000 மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச தப்புக்கு அது ஈடே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப நான் எதுக்காக உன்கிட்ட வந்திருக்கேன்னா ஒன்ன மாதிரியே அங்க பல பசங்க தன்னோட கனவுக்காக போராடிட்டு இருக்காங்க, அதை மட்டும் தயவு செஞ்சு கெடுத்துறாத. இந்த டைம் நான் ஸ்கூலுக்காக வரல, அந்த பசங்களோட கனவுக்காக தான் வந்திருக்கேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்ன நீ மன்னிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா அங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க பசங்களோட கனவு மட்டும் கெடுத்துறாத அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே மெதுவா எழுந்து வந்துட்டு அப்படியே சிரிக்கிறான். சரி மன்னிச்சிருவான் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா இதை இப்ப வந்து ஏன் என்கிட்ட கேக்குற அப்படின்ட்டு இப்ப அவரை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திருத்தவே இல்லை, ஆனா அவரும் தடுக்கலாம் இல்ல, இவன் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கப்போ அந்த டைம்ல நம்ம சின்ன ஹாரும் வந்துட்டாங்க. டே அவரை உர்றா அப்படின்னு சொல்லி இப்ப அவனை வேக வேகமா வந்து பிடிச்சி தள்ளி விடும்போது இப்ப அவன் உனக்கு 2 பேரும் பார்த்துட்டு, டே என்னடா பண்றீங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும்போது இந்த ஸ்கூலு இதுல உள்ள டீச்சருங்க எல்லாரும் எதிரின்னு சொல்லுவீங்க, நீங்களும் எப்பயில இருந்த அந்த ஸ்கூலுக்கு வாலாட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இவனோட ஆளுங்க வந்துட்டானுங்க, இந்த குரோசாக்கியோட ஆளுங்க. டே எதுக்கு இவனுங்களாம் வந்திருக்கானுங்க, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க கேட்கும்போது, என் வாழ்க்கையை நாசமாக்குனுச்சுல அந்த ஸ்கூலு, அதான் அதுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கான்
இருக்கான். ஆனா இவனுங்க 2 பேரும் பிடிக்கிறானுங்க. டேய் வேணாண்டா, இங்க பாரு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், இருக்கிறவனோட மிச்ச வாழ்க்கை நீயே கெடுத்துக்காத, நாங்க அவனை விட மாட்டோம்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் அந்த குரோசாக்கியை பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப இந்த குரோசாக்கியோட ஆளுங்க அங்க வந்துட்டானுங்க. நம்ம ஆளுங்களை பிடிச்சிடறானுங்க. இப்ப பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க. சம அடி விழுவுது. ஆனா இந்த குரோசாக்கி ஒரு வார்த்தை பேசலையே, ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு கூட பார்க்காம அப்படியே நின்னுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. என் பசங்க மேல இதுக்கப்புறம் ஒரு அடி விழுந்துச்சு, இங்க எவ்வளவு ஒருத்தன் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதும் இவனுங்க அடிக்கிறது நிப்பாட்டிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம குமிக்க வந்துட்டு இருக்காங்க. ஹே யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, ஓ என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல, நீங்க அடிச்சிட்டு இருந்த பசங்களோட கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் குரோசாக்கியை பார்த்து, டேய் உனக்குலாம் எவ்வளவு பட்டாலும் புரியவே புரியாதா, முக்கியமா உனக்கு இந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சும்மா கூட சுத்துறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியவே தெரியாதா, உன் மேல உண்மையாவே அக்கறை இருக்கிறதுனாலதான் ஷின்னு ஹாரும் உன்னை இங்க பாக்கிறதுக்காக வந்தானுங்க. ஆனா உனக்கு அவனுங்கள்ட்ட இருக்க அக்கறையில ஒரு துளி கூட இல்ல. இந்த அப்புறம் அடிச்சு போட்டு வச்சிருக்கீங்களே இந்த சாரு, இவரும் தான் பண்ண தப்ப நினைச்சு முழுசா வருந்தி தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்க வந்தாரு. இங்க வந்தா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் வந்தாரு. ஆனா உன்னை தேடி வர்றவங்கள நீ இப்படி பண்றத பார்க்கும்போது எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப கோவம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரும்போது, ஆனா இப்ப இந்த குரோசாக்கியோட ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோயினை அடிக்க பாக்குறானுங்க. ஆனா அவன் கையும் ஹீரோயின் மேல படவே இல்லையே, சுண்டு வரல கூட படல. நம்ம ஹீரோயின் சுத்தி சுத்தி ஆச்சு எல்லாருக்கும் பஞ்சு கிக்குன்னு சொல்லி அப்படியே எல்லாரையும் பொத்துன்னு படுக்க வச்சிட்டாங்க. உனக்கெல்லாம் என்ன பட்டாலும் புரியவே புரியாதுல. இப்ப நீ ஏதாவது பண்றதுனால என்ன நடக்க போகுது, உனக்கு நடந்தது எதுவும் மாற போதா, இப்ப நீ பண்றதுனால இதுக்கப்புறம் இருக்க உன்னோட வாழ்க்கையை தான் நீ அழிச்சுக்க போற, அது உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது இந்த குரோசாக்கியே இப்ப நம்ம ஹீரோயின் அடிக்க ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு பஞ்சு வச்சு அவனை அப்படியே புரட்டி போட்டுற. அதை பார்த்தா இந்த குரோசாக்கி கூட இருந்த ஆளுங்களும் அப்படியே பயந்து தெரிச்சு ஓட்டானுங்க. என்னடா ஏதோ இவனுக்கு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுத்திட்டு இருந்த, என்ன உன்னை அச்சதுமே அப்படியே தெரிச்சு ஓட்டானுங்க எல்லாரும். ஆனா அவன் இன்னும் தான் கடுப்பாகிறான். வார்த்தைக்கு வார்த்தை சும்மா புரிஞ்சுதான்னு கேக்குறீல்ல, ஆனா என் கஷ்டம் உங்க யாருக்குமே புரியவே புரியாது, இந்த டீச்சருங்க தான் என் வாழ்க்கையே பாடிச்சது அப்படின்னு சொல்லி அவன் கத்தும் போது நம்ம ஹீரோயின் பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அவனுக்கு நடந்து முடிஞ்ச நினைச்சு இன்னும் எத்தனை நாள் தான் பேசிக்கிட்டே இருக்க போற, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது. இந்த படி வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்லி தெரியற இந்த நேரத்துல நீ மிச்சம் இருக்க உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாமே, உனக்கு என்னடா வயசாகுது, என்ன இன்னும் கொஞ்ச நாள் சாக போறியா அப்படி சொல்லி தெரியறதுக்கு. எல்லாரும் தப்பு பண்றது சகஜம் தான், ஏன் உன் மேல எந்த தப்பும் இல்லையா என்ன, நீ முதல்ல பிரச்சனையை ஆரம்பிக்காம இருந்தா எதுக்குடா நீ இந்த நிலைமையில வந்து நிக்க போற, நீ ஆரம்பிச்ச அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நீ என்னமோ அவங்க தான் உன் வாழ்க்கையை நாசமானதுக்கு காரணம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற. அவங்களும் ஒரு காரணம் தான், நான் இல்லன்னு சொல்லல, அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, இருந்தாலும் இதுல ஓன் தப்பும் பாதி இருக்கு. ஃபியூச்சரை தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறவனுங்க தான் பாஸ்ட பத்தி குறை சொல்லிட்டு அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பானுங்க. அதுல நீயும் ஒரு ஆளு தான். ஆனா எப்ப நீ தைரியமா உன்னோட ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுறான். மனசு வந்து போய் பேசவே முடியாம உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பதான் எல்லாருமே அவன் பக்கத்துல வராங்க. நம்ம பிடி சார் வந்து, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு குரோசாக்கி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம பசங்களும், டேய் எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும், அதான் நாங்க இருக்கோம்ல, எதுக்கு நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் லைட்டா சிரிச்சுட்டு, நல்ல டீச்சர்லடா அவங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்பவே நல்ல டீச்சர், அவங்களை எப்பயுமே விட்டுறாதீங்க, எனக்கும் இதே மாதிரி ஒரு டீச்சர் முன்னாடியே கிடைச்சிருந்தாங்கன்னா நான் நேரத்துக்கு உங்க கூடயே படிச்சுட்டு இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்றான். பசங்க எல்லாரும் பாக்குறானுங்க, எல்லாரும் ஸ்மைல் பண்றாங்க. எப்படியோ ஒரு வழியா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இப்போ. சோ அதுக்கப்புறமா நம்ம நேஷனல் டீமும் மேட்சுக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு டோர்னமெண்ட்டுக்கு. சோ நம்ம பசங்க தான் சேர் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சூப்பரா சேர் பண்றானுங்க. மத்தவங்க எல்லாரும் சூப்பரா பண்ணுங்கடா டேய், நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப டீம் அனுப்பி வைக்க நம்ம பசங்க எல்லாரும் சேர் பண்ணி முடிச்சுட்டு, பரவாயில்லையப்பா இந்த சேர் லீடிங் கூட நமக்கு நல்லா தான் வருது, பேசாம இனிமே இந்த மாதிரிலாம் வந்தா நம்மளே பண்ணிடலாம் போல இதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, சே நீங்க எல்லாரும் இப்படி நினைப்பீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரிக் பண்ணி இதை பண்ண வச்சிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சின்ன, இந்த காலேஜ் கேர்ள்ஸ் ஈனி இழிச்சுக்கிட்டு போனீங்கல்ல, உங்களை நிக்க வச்சு உங்க தள்ள மிளகா அரைச்சிருக்கடா அந்த டீச்சர் அப்படின்றான். எல்லாம் இப்ப அப்படியே ஹீரோயினை பார்த்து முறைக்கிறானுங்க. எதுக்கு எங்கள்கிட்ட போய் சொன்ன, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது யாங்குமி, உன்னை நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயினை துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோயின்ல, டேய் நீங்க சொன்னாதானே வருவீங்கன்னா அப்படி பண்ண என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சுத்தி சுத்தி வந்து கடைசியில நம்ம ஆளுங்க நிக்கிற இடத்துக்கே கூட்டு வந்து விட்டுறாங்க. கூட்டத்தை அவனுங்க எல்லாரையும் இப்ப துரத்த ஆரம்பிக்க சோ இந்த எபிசோட் இப்படியே முடியுது. எப்படி இருந்து இந்த எபிசோட்? சோ உங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன்.